முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தலையில கேப்பை பார்க்க முடியாது. நெருக்க நெருக்க அப்படி சடஜடையா தொங்கும். ரத்த நாளங்கள் வந்து 1,00,000 கிலோமீட்டருக்கு கண்ணா பின்னாடி பின்னி கிடக்கு. அதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பெருசா இருக்கும், ஒரு இடத்துல நம்ம முடியை விட சிறுசா இருக்கும். அதுக்குள்ளலாம் ரத்தம் பாயணும். வாழ்க வளமுடன். என்னோட பேர் மகேந்திரன். ஒருத்தர் வந்து டெலகிராம்ல வந்து முடி கொட்டுது எனக்கு அதிகமா, முன்னாடி வந்து முன்னேற்றி வந்து வலிக்கை ஆயிடுச்சு, அதுக்கு வந்து ஆசனங்கள் இல்லாட்டினா முத்திரைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றது போல கேட்டிருந்தாரு. இப்ப அதுக்கான வீடியோவா தான் இந்த தகவல் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு முடி கொட்டுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயம். ஏன்னா ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன்கிட்ட போய் உன்னுடைய இலக்கு அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் நேர சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், உடுத்துறதுக்கு உடை, இதுதான் மேக்சிமம் பேர்த்தோட இலக்குகளா இருந்தது. அதுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையை அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேவைகள் அப்படிங்கிறது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இருக்கு. தேவை இருக்கிறதும் இருக்கு, தேவை இல்லாததும் இருக்கு. நம்மளுடைய தேவைகளா வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்காக அவங்க ஓடக்கூடிய வேகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நவீன காலத்துல ரொம்ப அதிகம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, மன அழுத்தம், கவலை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இளம் வயசுலயே வந்துடுது. இது எல்லாம் தான் முக்கிய காரணம். அடுத்ததான் ஜீன்ஸ். மரபணு அப்படிங்கறது நம்ம பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா தாத்தையும் பாட்டையும் காலத்துக்கு முன்னாடி எல்லா பேரும் குடுமி தான் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை யாருக்குமே இல்லை. இன்னைக்கு 100க்கு 60-70 பேர்த்துக்கு முடி கொட்டுது அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு, யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், இப்படி காரணங்கள் நிறைய சொல்லிட்டே போனா இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆசனங்களா இருந்தாலும் சரி, பிராணாயாமமா இருந்தாலும் சரி, முத்திரைகளா இருந்தாலும் சரி, இது எல்லாம் நமக்கு பயன்படணும்னா நாம என்ன செய்யணும், அதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கிட்ட எந்த தகுதியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஏன்னா ஒரு பாத்திரத்துல நீங்க பால் வாங்குறீங்க அப்படிங்கன்னா அந்த பாத்திரம் வந்து சுத்தமா இருக்கணும். அப்பதான் அந்த பால் வந்து கெட்டு போகாம அதோட முழு ஆரோக்கியத்தையும் நாம எடுத்துக்க முடியும். இப்ப நாம ஆசனங்கள், பிராணாயாமம், முத்திரைகள்லாம் செய்யணும்னா அதோட பலன்கள் நமக்கு கிடைக்கணும். வெறுமனே ஓட்டக்குடத்துல தண்ணியை ஊத்துற மாட்டோம் நிரப்ப நினைச்சோம்னா அது நிரம்புறதுக்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் கிடையாது. அது போலதான் இன்னைக்கு நிறைய விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடி கொட்டுறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் உள்ளேயும் கொடுக்குறாங்க, வெளியிலையும் யூஸ் பண்றாங்க. இப்படி யூஸ் பண்றதுனால பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நம்மளை நாம ஓட்டப்பானையா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா எதை கொடுத்தாலும் அது வீணாதான் போகும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, முடி உங்களுக்கு அடர்த்தியா, ஆரோக்கியமா, நீங்க நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு இருந்த காலம் ஒண்ணு உங்ககிட்ட இருந்திருக்கும். அன்னைக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, மனோபாவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே கொஞ்சம் பின்னோக்கி போகுங்க. ஒரு 5 வயசு, 10 வயசு, 14 வயசு, 18 வயசுல உங்களுடைய மனநிலை, மனப்பக்குவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அன்னைக்கு இருந்த மனநிலைக்கும் இன்னைக்கு இருக்க மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு. அதுதான் மிகப்பெரிய காரணமா இன்னைக்கு முடி கொட்டுறதுக்கு இருக்கு. நீங்க மறுத்தாலும் சரி, இல்லை ஏத்துக்கிட்டாலும் சரி, அதுதான் உண்மை. என்னன்னா அன்னைக்கு வந்து நம்ம என்ன தோணுதோ அதை தான் செய்வோம். இப்போ குழந்தைங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா கோபம் வரும். ஆனா அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கோபம் அவங்க கிட்ட சுத்தமா அழிஞ்சு போயிருக்கும். எதுக்காக கோவப்பட்டான், யாருக்கிட்ட கோவப்பட்டோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. 2 பிள்ளைங்க அடிச்சுக்கிச்சு அப்படின்னா திரும்ப விளையாடும் போது ஒன்னா சேர்ந்து விளையாடுங்க. அவங்க கிட்ட அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும். அதே மாட்டம் பசிக்கிற நேரம் சாப்பிடுங்க, விளையாடணும்னு நினைக்கிற நேரத்துல விளையாடுங்க. என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. டிவி பார்த்ததுன்னா அந்த நிகழ்ச்சியில மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனமும் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட அப்படியா இருக்கு? நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், அடுத்த வாரம் இந்த ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், வாடகை கட்டணும், அரிசி வாங்கணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு மொய் எழுதணும், இந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும்னு 1008 தேவைகளுக்கான ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பணப்பற்றாக்குறை, வருமானம் இல்லை, நம்ம இந்த சமுதாயத்துல மற்றவங்களுக்கு ஈக்குவலா நம்ம கம்பேர் பண்ற ஆளுக்கு ஈக்குவலா இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை வேற. கார் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, பங்களா இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை, இப்படி 1008 கவலைகள்னு ஒரு தன்ட்ட நீ உனக்கு என்னப்பா தேவை
உன்னுடைய கவலைகள் தான் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவன் லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு வந்து எண்டு அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா தொடர்ந்து யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா அன்னைக்கு ஒரு பையன்கிட்டயோ குழந்தைகிட்டயோ நீங்க கேட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது. தூக்கம் வர நேரத்துல டக்குன்னு தூங்கிடுங்க. விளையாடணும்னு நினைக்கிற நேரத்துல விளையாடுங்க. எந்திரிச்சிருச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சு போயிருங்க, படுத்துக்கிட்டு இருக்காதுங்க. அப்ப அன்னைக்கு இருந்த மனநிலை எப்படி இருக்கு, இன்னைக்கு இருக்க மனநிலைகள் தேவைகள் எப்படி இருக்கு, மனதுல வந்து கவலை, சோர்வு, கோபம் இதெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்க உடம்புல வந்து இயக்கம் அப்படிங்கிறது சீரா இருக்காது. இப்ப உங்க உடம்புல வந்து ரத்த நாளங்கள் வந்து 1,00,000 கிலோமீட்டருக்கு கண்ணா பின்னான்னு பின்னி கிடக்கு. ஒரே நேரா போகல, கண்ணா பின்னான்னு கொசம் முசான்னு பின்னி கிடக்கு. அதோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பெருசா இருக்கும், ஒரு இடத்துல நம்ம முடியை விட சிறுசா இருக்கும். அதுக்குள்ளலாம் ரத்தம் பாயணும். இப்ப அந்த ரத்தம் வந்து கரெக்டான தரத்துல இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியம். அந்த இயக்கங்கள்லாம் சீரா இருக்கும். ரத்தத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது சத்துக்கள், உயிர் சத்துக்கள், சரிவிகித சத்து உணவு இருந்தா மட்டும்தான் எல்லாமே ஆரோக்கியமா நடக்கும். இதெல்லாம் இல்லாம ஆகுறது எதுன்னு கேட்டீங்கன்னா மனக்குழப்பம், சோர்வு, கவலை, கோபம், இதுதான். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இப்படி குணங்கள் தான் நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது, உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை குறைக்கக்கூடியது. அப்ப இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உடம்புல இது தேவையான எல்லா விஷயமும் குறையும் போது பற்றாக்குறை ஏற்படும். இதனால உடம்புல ஆரோக்கிய கேடு, அழகு குறைபாடு ஏற்படதான் செய்யும். அன்னைக்கு குழந்தை பருவத்துல நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாட்டோம், ஒரு 10 வயசுக்கு போய் உங்க மனநிலைய நினைச்சு பாருங்க. அன்னைக்கு உங்ககிட்ட எதுவுமே இருந்திருக்காது. கோபம் இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சா ஞாபகத்துல இருக்காது. நினைச்ச விஷயத்த செஞ்சிருப்பீங்க. ஒரு குழந்தை பருவம் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு காலமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த மனநிலைய இப்ப நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, குழந்தைத்தனமா இருக்கிறவங்க நிறைய பேர் அழகாவும் இருப்பாங்க, ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு வாழ்க்கை முறையையும் கடைபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா பசிக்கிற நேரம் சாப்பிடுவாங்க, சிரிக்கிற நேரம் சிரிப்பாங்க, அழுகிற நேரம் அழுவாங்க. அவங்க ரொம்ப குழந்தைத்தனமா இருப்பாங்க. ரோட்ல பைத்தியக்காரன் மட்டும் சுத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தண்ணி தவிச்சா திடீர்னு சாக்கடையில இருக்கக்கூடிய தண்ணியை கூட எடுத்து குடிப்பான். நான் நேரலாவெல்லாம் பார்த்திருக்கேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சாக்கடையில வந்து தண்ணி இப்படி கீழே விழுவும், அந்த இடத்துல தண்ணி எடுத்து மோந்து குடிப்பான் ஒருத்தன்லாம். அவன்லாம் நல்லா தான் தெரியுறான், உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கொரோனா டயத்துல கூட அவன் நல்லா தான் இருந்தான். என்ன காரணம்னா அவன் மனசுல பயமோ, பதட்டமோ, சோர்வோ, கவலையோ, வஞ்சமோ எதுவுமே கிடையாது. தண்ணி தாகம் எடுக்கும் போது தண்ணின்னு எது தெரியுதோ அதை எடுத்து குடிச்சுக்கிறான். சாப்பாடு யாரு கொடுத்தாலும் பசிச்சா வாங்கி சாப்பிடுவான், இல்லாட்டினா வாங்க மாட்டான். அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பான் ரோட்ல. எந்த நேரம் தூங்குறான்னு தெரியாது, எந்த நேரம் சுத்திட்டு இருக்கான்னு தெரியாது. ஆனா உடம்பு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றவனு கூட அப்படி இருக்காது. நல்லா அழகா ஆரோக்கியமா இருக்கும். முடியெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவன் தலையில கேப்பை பார்க்க முடியாது. நெருக்க நெருக்க அப்படி சடச்சடையா தொங்கும். காரணம் என்னன்னா மனநிலை அப்படி. அவன் அதை வந்து சரியா பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கையை சரி பண்ணிக்க கூடிய அந்த புத்தி தான் அவன்கிட்ட இல்லாம இருக்க ஒழிஞ்சு, மனநிலை வந்து என்ன தோணுதோ இயல்பான இதுல இணைஞ்சிருக்கான், இயல்போட இணைஞ்சிருக்கான். அவனுடைய தேவைகள் தேவைப்படும் போதுதான் அவன் பூர்த்தி செஞ்சுக்கிறான். முன்னாடி கட்டி தூக்கி சுமக்கிற வேலையை அவன் பார்க்கல. ஆனா நம்ம அப்படி கிடையாது. விவரம் தெரிஞ்சிருக்கும், அறிவாளி அப்படிங்கிறதுக்காக நமக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நிறைய சுமந்துக்கிட்டு போறதுனாலதான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது, சித்தர்களோட கருத்து. ஏன்னா குழந்தை பருவத்துக்கு குழந்தைத்தனமா மார்க்கண்டேயனா இளம் பருவத்திலேயே பாலகனா இருக்கணுங்கிறதுக்காக தான் சித்தர்கள் பல விஷயங்களை தேடி போனாங்க, பல விஷயத்த கண்டுபிடிச்சாங்க, பல விதமான நுட்பங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் அவங்கெல்லாம் பேரின்பத்தை அனுபவிச்சாங்க. அந்த பேரின்பத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னம்னா வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையோட இயல்புத்தன்மையில நீங்க இருக்க பழகினாவே போதும். இயல்பா என்ன தோணுதோ, என்ன உணர்வு நிலை வருதோ அதுல மிங்கிள் ஆகி உங்களை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருங்க. சாந்தமா இருங்க. அதோட 6 குணங்களை சீரமைச்சு சிறப்பான முறையில வாழ்க்கை நடத்துனீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் நீங்க எது செஞ்சாலும் அதுக்கான முழு பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது 99.99% நீங்க மனசை இயல்பு நிலையோட சேர்த்து வச்சிருக்கும் போதே கிடைச்சிரும். மீதி 1% தான் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறையில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அப்பாக்கும் மகனுக்கும் மரபணு சோதனைகள் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து 1% தான். அந்த 1% தான் நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். மீதி எல்லாமே இயற்கையில இருந்து இயல்பா உங்ககிட்ட கிடைச்சிரும். அப்ப இயல்பு தன்மையோட இணைஞ்சிருந்தாவே போதும்.
அழகும் ஆரோக்கியமும் உங்ககிட்ட நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன். அதுக்காக ஆசனங்கள், பிராணாயாமம், பிரத்யாகாரம், முத்திரைகள்லாம் பலன் தராதுன்னு இல்லை. நீங்க இந்த மனநிலையில இருந்தாதான் அதோட பலன்களையே உங்களால அனுபவிக்க முடியும். இதை நீங்க சரி பண்ணாம அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வேஸ்ட். அதனாலதான் இந்த மனநிலைய ஆரோக்கியமா அழகா வச்சுக்கிறதுக்கு 10 குணங்கள் 10 சிந்தனைகள் தேவைன்னு சொல்லிட்டு அதை இயமா நியமால திருமந்திரத்திலையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. மற்ற எந்த புராண இதிகாசங்களை எடுத்துக்கிட்டாங்களும் அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், நீங்க அடைய வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா மனசை இதமா வச்சுக்கோங்க. மனசை இதமா வச்சுக்கக்கூடியவன் தான் மனிதன். அதனாலதான் அவனுக்கு மனிதன்ற பேர் வந்துச்சுன்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். நீங்க அழகா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இதமா மனசை இணக்கமா இயல்புத்தன்மையோட இணைச்சு மனிதனா வாழ பழகுனீங்க. ஜீவகாருண்யத்தோட அன்பும் கருணையோட மற்ற உயிர்களையும் தன்னை போல, தன்னுடைய விரல்கள் போல, தன்னுடைய செல்கள் போல, தன்னுடைய உடல்கள் போல பாவிச்சு குழந்தைத்தனமா பாலகனா இருக்க பழகிட்டீங்க. உங்களுடைய மனநிலைய அதுக்கு தகுந்த மாட்ட பக்குவப்படுத்திட்டீங்கன்னா 99.99% நீங்க ஆரோக்கியமாகவும் அழகாவும் இருப்பீங்க அப்படின்றத இங்க திரும்ப ஞாபகப்படுத்தி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குருவாழ்.